ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சம்மாஸ் vlogs. இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பைசியான கேப்சிகம் ப்ரான் தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். அண்ட் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்ட்லி ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் தொக்குக்கு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வந்து மீடியம் சைஸில் வந்து அனியன்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1 வந்து பெரிய டொமேட்டோவும் 2 க்ரீன் சில்லி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு சின்ன சைஸோட கேப்சிகம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 1/4 கிலோ வந்து ப்ரான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு 7 to 8 வந்து கார்லிக் வந்து நல்லா இப்படி மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர். இப்போ வந்து பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகிட்டோம். கார்லிக் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்காக அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து ஆனியன்ஸ் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போது டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டொமேட்டோஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்டர் பண்ணி விட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரான்ஸே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாவோட ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சமாக இதில் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு அந்த ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்காக. அண்ட் ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் அந்த டைம் பீரியடில் மட்டும் குக் ஆனால் போதும். ஸோ அண்ட் வந்து ப்ரான்ஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கேப்சிகம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணேன். அண்ட் கேப்சிகம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் எப்படியே குக் ஆனால் போதும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி இது நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஃபைனலி யம்மியான கேப்சிகம் ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப யம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் டேக் கேர், பாய்.